என்னோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து சேவிங்ஸ் பற்றி கவலைப்படவே மாட்டாங்க சார். அது எவ்வளோ சேர்த்து வைக்கிறோம், எவ்வளோ அவங்க கிரெடிட் கார்டில் இல்லை அவங்க டெபிட் கார்டில் எவ்வளோ வந்து சேவிங்ஸ் இருக்குது இன்னி வரையும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நல்லா தெரியும். ஆமாம் ஆமாம், சுத்தமாக அதை பற்றி ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. சப்போஸ் எனக்காவது சுத்தமாக பணம் இல்லை, ஏதோ ஒரு அவசரமாக செலவாகி போச்சுன்னா திடீர்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது 10,000 வேணும், உடனே வாங்கி கொடுங்க அப்படிம்பாங்க. இப்படி எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு தொலைச்சிங்கன்னா இந்தியா எப்படி வளர்ச்சாவும் அவரை பொறுத்த வரைக்கும் நான் பண்ற எல்லாமே அனாவசிய செலவு தான், எதுவுமே நல்ல செலவு கிடையாது. அதுதான் அவரோட ஆட்டிடியூட். ஒன்றும் இல்லை சார், ஒரே ஒரு மேரேஜ் வந்ததுன்னா ஒரு இன்விடேஷன் எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்லேருந்து என்கிட்ட வந்துச்சுன்னா குறைஞ்சது 5,000 ரூபா அவங்களுக்கு செலவு பண்ணும் சார். என்னன்னா ஒரு புடவை என்னமோ 1,200 தான் சார், இந்த ஜாக்கெட் வந்து 2,500 ஆகும் சார். மணி கிணின்னு போட்டு என்னென்னமோ கட்டுவாங்க. அந்த தையக்காரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,000 ரூபா 1,500 ரூபா. எங்கள் வீட்டு இல்லை சார் அந்த தையக்காரர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு இதில் வந்து ஒரு சின்னதாக ஆரம்பிச்சார் சார். இப்போ வந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்போ வந்து 2 மாடி கட்டிட்டா சார், மேலே வேற ஷெட் போட்டிருக்கா சார். இப்போ அடங்கம்மால இதில் வேற கிட்ட பெருமையாக சொல்லுவாங்க சார் அவங்க. பார்த்தீங்களா என்னால் எப்படி இருக்காரு பார்த்தீங்களா சார். அவருக்கு திறமை இருக்கு, அவர் வளர்ந்தாரு சார். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நீங்க தாங்க இந்த மாடர்ன் எக்கானமிக்கு சரியான ஆளு. உங்க மாதிரி ஆளை தாங்க குறி வச்சு அடிக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, நான் வந்து ஏன் பண்றேன்னு சொல்லிட்டு. ஆனா கூட்டி வச்சு பார்த்தா அவங்க கிட்டத்தட்ட 60 to 70% வந்து அவங்களுக்காக செலவு பண்ணிக்கிறாங்க. ஆனா வந்து நான் வந்து ஏன் பண்றேன், நான் டிஷ் எடுப்பேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, என்ன வந்து சந்தோஷமா வச்சுக்க மாட்டீங்க. சந்தோஷம் என்ன மாட்டேன்னா அவங்க லாஜி வச்சிருக்காங்க, நல்லா சாப்பிடணும், வாரத்தில் 4 நாள் படத்துக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும். இதான் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நம்ம ஃபீல் பண்றாங்க. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப நான் என்னோட சேலரி எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு. நான் செலவு எதுவுமே பண்ண மாட்டேன். நான் முன்பை எனக்கு அந்த ஃபினான்ஷியல் இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆமாம் ஆமாம், வீட்டில் அவர் தான் எல்லா வேலையும் முன்பை ஃபினான்ஷியல் திங்ஸ் எல்லாமே அவர் தான் பார்த்துட்ருக்காரு. இது வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஏதாவது இப்போ சப்போஸ் ஏதாவது வாங்கணும்னு சொன்னால் மட்டும் இல்லைன்றவார். ஆனால் அவராக ஏதாவது செலவு பண்ணணும்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அந்த காசு வந்துடும். அப்போ என்ன ஒரு புத்திசாலித்தனம். செலவு பண்ணிடுவார். அது என்ன சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறாரு, அந்த விஷயம் எனக்கு இன்ன வரைக்கும் அது ஒரு டவுட்டு தான். இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உன்னைய பற்றி இந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி பருப்பு ஏதாவது வாங்கணும்னா இல்லை கொஞ்சம் பாரேன் அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரே தவிர, நான்வெஜ் வேணும்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடுவார். ஒரு 300, 500, 700, 1000 டக்குன்னு அந்த நேரத்துக்கு அவருக்கு எப்படி காசு வந்துடும்? எப்படி அது இருக்கும்? அப்போ ஏன் அது எங்கள்கிட்ட ஏன் வந்து வீட்டில் ரிவீல் பண்ணுறது இல்லை? அந்த சீக்ரெட் என்னன்னு எனக்கு புரியாது. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ? ஏன்னா எதுவும் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே ஓப்பனாக தான். என்ன வருது என்ன போகுதுன்றது உனக்கு தெரியும். நான் வந்து எதையும் மறைச்சி எதுவும் செலவு செய்யறது கிடையாது. எனக்கு தெரியாது, அதுதான் நான் சொல்றேன். நான் சொன்னது நான் முதல்ல சொல்லிட்டேன், நான் உண்மையை தான் சொன்னேன். அவர் தான் பதில் சொல்லணும். அவர் மறைக்கிறார். ஆமா ஆமா, என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றதுல தப்பு இல்லை சார். ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணலாம். ஆனா வந்து அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு எந்த அளவுக்கு பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும். ஏன்னா நமக்குன்னு தனியா ஒரு சேவிங்ஸ் தேவை எந்த நிலைமையிலயும் வந்து. என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான் இருக்கு, சேவிங்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அவங்க கிட்ட நான் ஏன் ஷேர் பண்றது இல்லைன்னா, இப்போ டக்குன்னு அவங்க ஒரு கடைக்கு 2 பேருமே போறோம், அவங்க பர்ஸை வீட்டுல வச்சுட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நம்ம கார்டை கேட்பாங்க. சோதிக்காதீங்க. நம்ம கார்டை ஐயோ நம்ம ஸ்வைப் பண்ணிடுவோம் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம வேற ஒரு கால்குலேஷனுக்காக அந்த அமௌண்ட் எடுத்து வச்சிருப்போம். திடீர்னு நம்ம ஒய்ஃப் கிட்ட திரும்ப போயிட்டு நீ அதுக்காக ஸ்வைப் பண்ண கூடுன்னு சொல்லி கேட்க முடியாது. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. ஸோ நம்ம அந்த டைம்ல வந்து நமக்கு தேவையான, அப்போ அவங்க சங்கடப்படுவாங்கல்ல, என்ன வாங்கி கொடுக்குறாருன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அவங்க வந்து திரும்ப கேட்குறாங்களே எது என்னென்ன யார் எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம ஹஸ்பண்ட் வந்து நமக்கு ஆசையா வாங்கி கொடுக்கலாம். அதை நான் ஆசையா கேட்பேன், அப்ப நான் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். ஆனா அதை நான் திருப்பி கொடுத்துருவேன், அவர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப இல்ல, மணியில ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். நீங்க ரியாலிட்டியில புரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலா நீங்க 2 பேர் பேசுறதுமே கூட கொஞ்சம் கரெக்டான எனக்கு தெரியல. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. எனக்கு ஒரு வாங்கி கொடுத்தா என் அக்கௌண்ட்ல இருந்து அவருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அப்புறம் அவர் அக்கௌண்ட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். நீங்க உங்க ஆபீஸ்ல இருந்துங்க, நீங்க உங்க ஆபீஸ்ல இருந்துங்க. எதுக்கு குடும்பத்துல இருக்கீங்க? இவ்வளோ ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கிறதாக அப்படி இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இது ஏன் போனோம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடும் உங்கள்கிட்ட. இது ஏன் போனோம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை வந்துடும். ஓ, நீ அப்படி வரியா? இப்போ இது ஒரு மாடர்ன் மெத்தட். ஏன் பணம் எங்கிட்டே இருக்கும், ஓன் பணம் உங்ககிட்டே இருக்கும், நம்ம ஒரு வீட்டிலே இருப்போம். நீ கடன் வாங்கினா நான் உனக்கு கொடுத்துருவேன், நீ கடன் வாங்க. நீங்க HDFC ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்படி எங்கள் பூமர் பூமர் ஆக்சுவலா இந்த நவீனமும் கூட அவ்வளோ அந்யோன்யத்திலிருந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சிரும்.
அது உங்க பணம். ஒருத்தர் ஒரு நிர்வாகத்தை பார்த்துங்க, ஒருத்தர் நீ உன் காசை இஎம்ஐக்கு கட்டி என் காசை நிர்வாகத்துக்கு செலவு பண்ணிக்கோங்கிறது வரைக்கும் ஓகே. ஆமா ஆமா. பட் அவர் ஒரு பொருள் வாங்கி கொடுப்பாரா, அப்புறமா நீங்க இது பண்ணிடுவீங்களா? இது என்ன டச்சு போய் வெளியில ஏதாவது சனிக்கிழமை வெளியில போனா டச்சு போட்டுவீங்களா? நீ சாப்பிட்டதுக்கு நீ காசு கொடுத்துரு, நான் சாப்பிட்டதுக்கு நான் காசு கொடுத்துறேன்னு. ஆக்சுவலா அவ்வளவு மாடர்னா மற்ற வெஸ்டர்ன் ஐடியா அது நமக்கு செட் ஆகாது. இப்ப நிறைய வீடுகள் அது உண்டு. தமிழ்நாட்டுடைய ஆவரேஜ் மிடில் கிளாஸ் நீங்க எல்லாரும் எங்கெல்லாம் மாத கடைசியில் சிரமப்படுகிறீர்கள்? எப்பொழுதெல்லாம் மாத கடைசியில் சிரமப்படுகிறீர்கள்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எந்தெந்த விஷயத்துக்குலாம் மாத கடைசியில் பிரச்சனை வந்துருது, அதை சரி கட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்றீங்க, அதில் என்னென்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கு? அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப என் மனைவி சேர்ந்து இந்த செலவை கட்டுப்படுத்துன்னு பாக்குறோம். இந்த ஓட்ட இந்த பணம் ஓடிட்டே இருக்கு, இந்த ஓட்ட வழியை அதை அடைச்சு பண்ணு பாக்குறோம், ஆனா முடியவே இல்லை. அது என்னது? ஹோட்டல் செலவு. ஹோட்டல் செலவு. ஆமா ஆமா. மல்டி குஷன்ல இருந்து ஆரம்பிச்சது இப்ப இட்டாலியன் ஃபுட்டு, மலேசியன் ஃபுட்டு அந்த லெவலுக்கு போயிடுச்சு. அதனால